அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நாம் தமிழ் உறவுகளே, ஸ்டாலின் அவர்களை எப்படி நையாண்டி செய்வார்களோ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள், அதே போலவே என்னை மட்டுமே நையாண்டி செய்வதை ஒரு வேலையாக வைத்திருக்கிற அன்பு தங்கை ஃபர்கானா அவர்களே, எல்லாரும் பேரும் யாரும் கிண்டல் பண்ணலையே, நம்மளை கேலி பண்ணல. அந்த உரிமை அவங்களுக்கு தான் இருக்குன்னு அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. வக்ஃபு சட்டம் உட்பட பல விஷயங்களை தங்கை பேசினாங்க. என்னுடைய அடிப்படை கேள்வி திமுகவை நோக்கி, திமுக கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் நோக்கி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஏன் திமுகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டும்? அப்படி ஒரு வாக்கை பெறத்தக்க ஒரு நேர்மையான கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கேள்வியை நீங்க கேட்டுங்க. இதை எங்கிருந்து பார்க்கலாம்னா, 2020 டிசம்பர் மாதம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் வீட்டு வாசலை தட்டுறாரு. ஒரு பெரிய பட்டியல், செந்தில் பாலாஜி, தங்கமணி, வேலுமணி, அது போல இன்னொரு விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்லாம் சேர்த்து ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஊழல் செய்கிறார்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, அதனால நீங்க பெரிய முதலாளி கிட்ட டெல்லியில சொல்லி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற. நாம சொல்லல, இதை சொன்னது ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதுக்கான மனுவை கொடுத்திருக்காரு, தரவுகள் இருக்கு, நீங்க பாருங்க. அதே செந்தில் பாலாஜியை 2021 தேர்தலில் திமுகவில் சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அவர் ஒரு அமைச்சராக அதே திமுகவில் ஒரு அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அது வரைக்கும் கூட நம்ம ஒத்துக்கலாம், மன்னிச்சிடலாம். ஆனா அவர் ஊழலுக்காக கைது செய்யப்பட்ட பொழுது அப்படியே ஸ்டாலின் அவர்கள் பொங்குறார். ஒரு தியாகியை போய் நீங்க இப்படி கைது பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறார். என்னோட கேள்வி, 2020 இருந்த வாயும் 2023 இருக்கிற வாயும் அதே ஆளுக்கு சொந்தமானது தானே என்னோட கேள்வி. அப்ப நீங்க எதை சொல்றீங்க, எதை செய்யறீங்க? அப்ப நீங்க செந்தில் பாலாஜி பற்றி 2020 கொடுத்த புகார் பொய்யா, இல்ல பிஜேபி வாஷிங் மிஷின் துவைக்கிற மாதிரி டிஎம்கேல நீங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சு எடுத்தீங்களா செந்தில் பாலாஜி என்ற கேள்வி இருக்கு. இன்னொரு ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த திமுக டிஎன்ஏவிலேயே பொய்யும் புழுகும் புரட்டும் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். எங்க யாராவது குற்றத்தை செய்யுங்கன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படையா நேரடியா சொல்லுவாங்களான்னு நீங்க சிந்திங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும், வாக்கு எண்ணிக்கையின் போது எண்ணுவாங்க, 11 மணிக்கு எண்ணி முடிச்சிருவாங்க, 12 மணிக்கு நீங்க வண்டியை கட்டிக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்கி மணல் அள்ளுங்க, நம்ம ஆட்சி வந்துரும் சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியும் ஆத்துல மணல் அள்ளுறது சட்டவிரோதமானது. ஆறுகள்ல மணல் அள்ளப்படும் பொழுது சுற்றி இருக்கிற குடியிருப்புகள் உட்பட விவசாய நிலங்கள் உட்பட எல்லா பகுதிக்கும் தண்ணி இல்லாம போகுது. சட்டப்படி ஆகும், மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் படியும் கூட அது ஒரு குற்றம். அப்படி ஒரு குற்றத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணுங்க, திமுக ஆட்சி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்தோன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இது வெளிப்படையாவே ஒரு குற்றத்தை செய்வதற்கு மக்களை தூண்டுகிற விஷயம் இல்லையா? இன்னொன்னு சொல்றாரு, நீங்க நகை எதுனா இருந்ததுன்னா சொசைட்டியில போய் கோஆபரேட்டிவ் சொசைட்டில அடகு வச்சிருங்க, நாம வந்தா நகை கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொல்றாரு. இதுல நீங்க கேட்கறவங்களுக்கு என்ன தோணும்னா, அப்போ நகை கடன் நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அரசு தள்ளுபடி பண்றோம், நமக்கு அரசு கொடுக்குதுன்னு. ஆனா அடிப்படையில் இந்த கடன்களை தள்ளுபடி செய்வது யார் வீட்டு காசுல இருந்து? இன்னொன்னு, இந்த கடன் வசதி எதுக்கு இருக்கு? ஒரு கடுமையான சூழ்நிலை, அந்த சூழ்நிலை சமாளிக்க பொருளாதாரம் பத்தல. அப்ப பொருளாதாரம் இல்லாத பொழுது வீட்டில் இருக்கிற நகையை
ஈடா கொடுத்து அதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு குடும்ப சூழ்நிலை அல்ல வியாபார சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கு. ஆனா நீங்க போய் சும்மாவே கடன் வாங்குங்க, நான் கடனை தள்ளுபடி சொல்லுவேன்றது அரசு பணத்தை நேரடியாவே நீங்க சுரண்டுங்க, அதற்கு நாங்க உதவி செய்வோம் என்று சொல்லுவதற்கு பொருள் இல்லையா? அப்ப அடிப்படையில் நேர்மை என்பது திமுகவிடம் இல்லை என்பதை நாம இப்படி பார்க்க முடியுது. நேற்று கொடுமையான ரொம்ப தீவிரமான குற்றவாளியா இருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு தியாகியா மாறுறாரு. அப்படிப்பட்ட தியாகியை வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சி நடத்துவோம் சொல்ற திமுக இதோட மட்டும் நிக்கல, எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து அதை கொஞ்சம் கூட நகர்த்தாம போயிருக்குன்னு பாருங்க. நீட் விஷயம் எடுத்துப்போம். நீட்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னது என்ன? எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் கையெழுத்து போடுவோம், அப்ப நீட்டு ரத்து ஆயிடும். இதுதான் அவருடைய வார்த்தை. ஒரு பொழுதும் நாங்க வழக்குக்கு போவோம்னோ அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவோம்னோ அல்லது பெரிய டப்பா வச்சு அந்த டப்பாவில் நீட்டுக்கு எதிரான மனுக்கள் வாங்குவோம்னோ கையெழுத்து இயக்கம் நடத்துவோம்னு சொல்லல. அப்ப வாக்கை பெறுவதற்காக எவ்வளவு பெரிய பொய்யையும் மக்களிடம் சொல்ல திமுக தயாராக இருக்குது. அப்படி சொல்லித்தான் போக்குவரத்து ஊழியர்கள் விஷயத்துல, பழைய ஓய்வூதிய திட்டத்தில், இன்னும் மருத்துவர்களுக்கு கொரோனாவில் பாடுபட்ட மருத்துவர்களுக்கு கொடுக்கறதா சொன்ன தொகையில், டாஸ்மாகை மூடுவேன்னு சொன்ன வாக்குறுதியில், இப்படி பல வாக்குறுதிகளை எந்த கூச்சமும் இல்லாமல் பொய் என்று தெரிந்தே கொடுத்திருக்கிறது. இந்த இத்தனை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசு கடன் பெற்றிருக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சியில மட்டுமே கூடுதலாக இந்த வெறும் 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற பெருமகன்கள் இவர்களே நமக்கு நல்லா தெரியும். அப்ப இவ்வளவு மோசமானவர்களுக்கு எப்படி நீங்கள் மறுபடியும் வாக்களிக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், ஏன் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லை எதை சொல்லி திமுக வாக்களிக்க கேட்க போகிறது என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அதிமுக ஒரு மக்கள் நலத்திட்டத்தை கொண்டு வருவான், அந்த திட்டம் கொண்டு வரும்போது மக்கள் பணத்தை எப்படி சுரண்டலாம் அப்படின்னு திட்டம் போடுவான். திமுக எவ்வளவு பணம் நம்ம மக்கள் பணத்தை கொள்ளடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த பணம் கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருவான். அப்ப அடிப்படையில் இந்த 2 கட்சிகளுக்கும் இவைதான் வித்தியாசம் என்கிற சூழ்நிலையில் மாற்று கோட்பாடுகளோடு வந்திருக்கிற மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இனி வரும் காலங்களில் உங்கள் ஆதரவை கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.